கடையில் வாங்குற மாதிரியே பட்டர் பிஸ்கெட் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம்ப்பா. ஆனால் பார்க்குறதுக்கும் கூட டேஸ்ட்டும் கூட அதே மாதிரி தான் வந்தது. அதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பவுல் எடுத்து அந்த பவுலில் ஒரு 50 கிராம் பட்டரையும் ஒரு 1/4 கப்பு சர்க்கரையை பவுட்ராக்கி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்ததை நல்லா கட்டிகள் இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு மைதாவையும் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா ரோல் பண்ணி இதை ஃப்ரீசரில் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பீஸ் போட்டால் அது உடையாது. இதுக்கிடையில் அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீசரில் வச்ச டோவை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு தான் இது வைக்கணும், இல்லைன்னா கருகிடும்பா. பட்டர் ஷீட்டில் 1 by 1 வச்சுட்டு நம்ம அவனில் வச்சு ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் அழகான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாக ஆற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு தான் இருந்தது.